ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பற்றி பார்த்தீங்கன்னா கிராணி கேம் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். கிராணி 1 ப்ளே பண்ண போகிறோம். கிராணி 1 நம்மளை ஆல்ரெடி கார் எஸ்கேப் ப்ளே பண்ணி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் டோர் எஸ்கேப் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். ஓகே, இங்கே எடுத்தோன்னே டிஃபிகல்ட்டி வந்துட்டு ஈஸியாக வச்சுப்போம். நம்மளுக்கு ஈஸியாக குவாலிட்டி வந்துட்டு மினிமம் இருக்கட்டும். கண்ணி வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். லோடிங் ஆகுது கேஸ். இது எவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது எனக்கு சொல்லுங்க இல்லையா. லோடிங் ஆகிட்டே அப்பா எப்பா. ஓகே, இங்கே டே 1 வந்துருச்சு. இதில் மொத்தம் 5 டே கேஸ். ஓகேவா, நம்ம 5 டேக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும். ஓகே, இந்த கிராணி வேறு எங்கேருந்து வரப்போதே தெரியலையே. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா வச்சு சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் கூட்டிப்போம். காணுமா? சென்சிட்டிவ் இன்னும் கொஞ்சம் கூட்டிப்போம். எவ்வளோ போகுமே. ஓகே, இதை எடுத்துகிட்டு கிராணி இப்போ எங்கே நிற்கிறது தெரியலை. அப்போ ஐயோ ஒன்றா அன்றைக்கி என்னோட தெரிஞ்சு வருது கிராணி. ஐயே, நானும் கிராணி கீழே இருந்துலாம் வருமாட்டேன்னு நினச்சேன். சரி விடுங்க. ஓகே, இதை போட்டு இங்கே ஒரு ஜம்ப் ஒன்று போட்டுற வேண்டியதான். போட்டு இப்போ நம்ம என்னென்ன எங்கெங்கே இருக்கேன்ட்டு இப்போ கண்டுபிடிக்கணும். இடத்த தர்பூசணி கிடச்சிருச்சு. இதை வச்சு ஓப்பன் பண்ணிடுறேன். ஐயோ கிராணி வேறு சத்தம் கேட்குது. ஓடி வேண்டியதான். இந்த கிராணி தொல்லை வேறு தாங்க முடியலைங்க. இந்த கிளவி என்ன பாட்டை படுத்துருப்பாருங்களேன். வயசான காலத்துலேயே நம்மளை போட வைக்கிது கேஸ். ஓகே, இதுக்குள்ளே மீட் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்துட்டு கிராணி பிக்சர் இருக்குது. இதுக்குள்ளே ஸ்பார்க்கி ஸ்பெஷல் கீ வேறு எதுவுமே வந்துச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு என்னைய இருக்குது. அதுக்குள்ளே ஷொட்கன் பாட்டு இருக்குது. அதுக்குள்ளே எதுவும் கிடையாது. சரி ஓகே, ஷொட்கன் பாட்டு வச்சுட்டு கிராணி வந்துடுச்சு. ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். சரி ஓகே, ஓப்பன். இந்த இடத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிடுவோம் கேஸ். கிராணி வந்து அப்படியே வெட்டி போய்த்துடும். நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த பேட்ரி கேஸ் பார்த்தாலே வழங்குது. நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறே கிடையாது. இந்த வீடியோவில் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு பேட்ரி தேவைப்பட போகிறது இல்லை. சரி ஓகே, இதுக்குள்ளே எதுவும் கிடையாது. ஷார்ட் கன் பெஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும் கேஸ். அது கொஞ்சம் பார்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ இதுக்குள்ளே இது கிடச்சிருச்சு. ஓகேங்க, இந்த கட்டிங் ப்ளேஸை வச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. என்னங்க இது பக்காச்சா ஒரு வேலை போய் தொலைய மாட்டேங்குது. ஓகே, போயிடுச்சு. இந்த கட்டிங் ப்ளேஸை வச்சுட்டு 2-3 கட் பண்ண வேண்டிய இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே சொற்கன் பாட்டு ஒன்றிக்கு நல்லது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி இதுக்குள்ளே டெடி மண்ணாக இருக்கும், வேறு ஒன்று இருக்காது. சரி ஓகே, கிராணி வருதா? காணுங்க கிராணியை. அப்படி ஓடிட வேண்டியதான். இப்படி ரிவைஸ் போயிட்டு அப்படியே கொஞ்சம் யூட்டன் பட்டிட்டு அப்படியே போனால் ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியது. இதால் கிராணி வரும். அப்படி நம்ம இஞ்சால வந்துட வேண்டியதான் கேஸ். ஓகேங்க, 35 கிராணி வரும். பெஸ்ட்டு இதை கட் பண்ணுங்க கேஸ். இதை கட் பண்ணிட்டு மேலே கொண்டு இருக்கும் இதை மாதிரி. இதையும் கட் பண்ணிவிட்டா கட்டிங் ப்ளேஸில் சொல்லி முடிஞ்சிச்சு. அப்படியே கிடக்கட்டும். இன்னொரு இடமும் கட் பண்ணும். அது டாப் ஃப்ளோரில் ஆக்கி அது அங்கேயே இருக்கிறீங்க கேஸ். இப்போ நம்மளுக்கு ஷார்ட் கன்னை ரெடி பண்ணுற வேலையை பார்ப்போம். இப்போ கிராணி புத்திசாலித்தனமாக அங்காலே போயிடும். நம்ம இஞ்சாலே இருக்க வேலையெல்லாம் ஆக வேண்டிய வேலையாக பார்ப்போம். இப்போ சத்தம் கேட்டுருச்சே, அந்த ஃபோட்டோ எதற்குள்ளே தட்டி விட்டேன். இங்கே எதுவும் இல்லை. அப்படியே அலைக்க ஓடிட வேண்டியதான். அதில் எதுவும் இல்லை கேஸ். சரி ஓகே, கிராணி இப்போ அங்கால வரும். நம்ம இஞ்சால வந்துடுவோம். நம்மளுக்கு இப்போ ஷார்ட்கன் பார்ட் 1 கேஸ். இந்த ஷார்ட்கன் ரெடி பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இஞ்சால ஏதாவது இருக்கா? எஸ், நம்ம ஆல்ரெடி வச்ச அந்த ஓட்டமில் ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே ஏதாவது இருக்கேன்னு நெய்யாது. சரி ஓகே, இந்த ஓட்டமில் என்ன கிடைக்க போதோ பார்த்துக்கங்கடாட்டு. நல்லா கொடுங்கடா ப்ளே ஹவுஸ் கீ. ஓகே, இந்த ஹவுஸுக்கான கீ தான் இது. சரி ஓகே, இந்த கீயை இடத்தைய போட்டு அப்படி இதுக்குள்ள இறங்கிடுனியா. இப்போ கிராணி அங்கே வரும். நம்ம இங்கே வந்துடுவோம். எப்படி இந்த போய் சிட்டி கிராணி. சரி ஓகே, இதில் வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பார்த்துருவோம் கேஸ். இங்கே 2 இருக்கு. ஓகே, இங்கே 2 பொருள் இருக்குது. அதை மறுவா வந்து எடுப்போம். அது ஹேண்டிலும் மறுவா அந்த ஃப்ரீசர் மேக்கி கேஸ். ஓகே, இப்போ கிராணி இங்கே வரும். நம்ம இங்கே வந்துட வேண்டியதான். நம்ம சொர்கன் ரெடி பண்ணணும் கேஸ். சொல்கிறேன் ரெடி பண்ணுறோம் இல்லைன்றது பார்க்கிங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணி காட்டுறேன் கேஸ், பாருங்களேன். சரி ஓகே, இப்போதைக்கு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கேன்னு பார்ப்போம். சத்தம் போடாமல் பார்க்கணும் கேஸ். சரி ஓகே, இன்னொரு பாட்டு இருக்கு. இதை கொண்டு இங்கே வச்சிட வேண்டியதான்.
என்ன 2 பாட்டு வேணும், அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கிராணியை போட்டு தள்ளுறத தவிர வேறு வழி இல்லை கேஸ். போட்டு தள்ளுறதுக்கு நான் ஸ்மால் ஐடியா ஒன்று சொல்லி தரேன் பாருங்களேன். ஏதாவது பொருள் ஒன்று எடுத்துக்கோங்க, சரியாக எடுத்துக்கோங்க சரியா. இங்கே சொல்லித்தரேன். இந்த பொருளை எடுத்துகிட்டு இப்படி வந்துடுங்க. இப்படி வந்துட்டு சரியா அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு இந்த காருக்குள்ளே இருந்துருங்க. இப்போ கிராணி கொஞ்சம் நேரத்தில் விரும்ப பாருங்களேன் கேஸ். புத்திசாலித்தனமாக கரெக்டாக கிராணி செல்லுங்க கேஸ். இன்றைக்கி மூளை வைக்கிறதெல்லாம் நான் அந்த இடத்துக்கு வாரண்டா. என்ன ஐன்ஸ்டைன் தங்கச்சிடான்ட்டு சொல்லுங்க கேஸ். கிராணி கட்டிச்சண்டா இப்படி வந்துடுமா. இப்போ காரை விட்டு இறங்கிடுங்க. இறங்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட்டுருங்க. போட்டால் இது ஒன் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா கிராணி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆகி செத்துடும் கேஸ். 2 மினிட்ஸ் வரைக்கும் செத்துடும். அதனால் 2 மினிட்ஸ் காணாது நம்மளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சரியா. ஓகே தேடி பார்ப்போம். பார்த்தீங்களா 2 மினிட்ஸ் செத்துருச்சு. ஓகே இருக்கா. வேறு இது இன்ஜின் பாட்டு நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு டோரஸ்கேப் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி. ஓகே அடுத்த ஒரு ஷாட்கன் பாட்டு இருக்கு, அது அப்புறம் எடுத்துப்போம். இது வில்லு, கான்ச் வில்லு. இது ப்ளே ஹவுஸுக்கு தான் தேவைப்படும். இது 2 தேவைப்படும். இது 1 வளர்த்தியை போட்டுருவோம். இன்னொன்று கிடச்சோன்னா வந்து பார்ப்போம் சரி. ஓகே ஷாட்கனை ரெடி பண்ணி எடுப்போம். ஷாட்கன்லாம் நம்மளுக்கு வேலையே இருக்குது. ஷாட்கனை வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும் கேஸ். மறுபடியும் அந்த ஹேண்டிலையும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டையும் கொண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாட்டை கண்டுபிடிக்க போய்த்துப்போம். ஓகே இதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். கிராணி வந்தாலும் திருப்பி ஸ்பான் ஆகினாலும் போட்டு தள்ளுறது தேவைப்படும். ஓகே இப்போ நம்ம அடுத்த ஷாட்கன் பாட்டை போய் எடுத்துக்கு வந்துடுவோம் கேஸ். ஃபஸ்ட்டு போயிட்டு வேறு ஏதாவது கிடைக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். மேலுக்கு வேறு ஏதாவது கிடைச்சா நம்மளுக்கு ஈஸியாகிக்கும்ல இங்கே எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதுக்கு தான் பார்க்கேன். வேறு எதுவும் தர மாட்டேங்கிறானுங்களே. சரி ஓகே இந்த டாப் ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. சரி இதை இப்படி தட்டி விட்டு போட்டு அப்படியே கீழே வந்துட வேண்டியான். அங்கே எதுவும் கிடையாது. சரி ஓகே. ஐயோ கிராணி நாகேஷ் வருது, ஒரே ஓடிட வேண்டியதுதான். அடா போவி, அவன் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன் கேஸ், அங்கே எதுவும் கிடையாது. இந்த கிராணி திறத்துறது ஒரு வழியாக இங்கே வரைக்கும் ஓடி வந்துட்டேன் கேஸ். சரி ஓகே வழங்குமா. ஐயோ கிராணி கதை திறக்குது, ஓடுற. ஓகே பாருங்களேன் எப்படி திறக்குது பாருங்க கேஸ். ஆக்சுவலி இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் கேஸ். இதுக்குள்ளே ஸ்பெஷல் கீக்கு இந்த கீயை வச்சு நம்ம டாப் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணணும். அது தேவையும் படலை, நம்மளுக்கு தேவையும் இல்லை கேஸ். அதுக்குள்ளே மாச்சல் ஆகி நம்மளுக்கு. சரி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷாட்கன் பாட்டை ரெடி பண்ணி எடுத்து இந்த கிராணி வச்சுட்டு போட்டுவோம். நைஸ் ஷாட்கன் பாட். இதை எடுத்துகிட்டு அப்படியே ஷாட்கன் ரெடி பண்ணுற இடத்துக்கே போயிடுவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு கிராணியை தான் கேஸ் போட்டு தரணும். அது பெரிய தலைவலியாக இருக்கு. இதில் வந்து 2 மினிட்ஸோ 250 மினிட்ஸ் ஆகும் அது வாரத்துக்கு போட்டால். அதான் ஒரு ஈஸி. சரி எடுங்க ஷாட்கன்னு ரீலோட் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. இப்போ சத்தம் கட்டிஞ்சா பாருங்க கிராணி. என்னையா மூளை இருக்கான் கேஸ். கிராணிக்கு மூளை இருக்கான் கிராணிக்கு. அதனால் நம்ம இப்படி தூக்கி போட்டால் கிராணி வரும் பாருங்களேன். அடடா மலடா. ஆஹா போடு. யாருக்கிட்ட வந்துக்கிட்டு ப்ரோ பிளேயரு எங்ககிட்டயே வடிக்கிறானி. அடியே சக்கரை கட்டி அங்கால போடி. ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கணும். அதுக்கு தாங்க இப்போ நம்ம போகிறேன். இப்படியே போய் எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி போயிட்டு அண்ணா எங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் சரியாக போட்டு பார்த்து ஒரு அடி அடிக்கணும். போடு. ஸ்க்ரூ ட்ரைவர்னு கிடச்சிச்சு. அடுத்து ஹேண்டில் எடுக்க போயிடுவோம். ஹேண்டில் வந்துட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கு, அதையும் போயிட்டு அன்லாக் பண்ணிவிட்டுருவோம். ஹேண்டிலும் அதுக்குள்ளே ஃப்ரீசர் மிதிக்கும். கிராணியை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருலாம் ஈஸியாக. ஓகே இதில் போயிட்டு இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே 1 ஷாட்டில் ஓப்பன் ஆகிடுது. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீஸ் ட்ராப்புங்கிற பேர் வடத்தை எரிக்கட்டும், தேவையும் படாது. இது நம்மளுக்கு இப்போ ஹேண்டில் தான் தேவைப்படும். விச் ஹேண்டில் இதில் பேர். சரி ஓகே இது அங்கே இப்போ நமக்கு தேவைப்படும். ஓகே இதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு. இந்த கிராணி வேறு எங்கே நிற்கன்னு தெரிய மாட்டேங்குதே. ஸ்பான் ஆயிடுச்சா இல்லையாண்டு வேறு கண்டுபிடிக்கணும் கேஷ்.
அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க கேஸ் பார்க்கலாம். ஓகே இதுக்குள்ள போவோம். அது கிராணி ஸ்பான் ஆகிக்குமெண்ட்டு நம்புகிறேன். ஓகே இந்த கிணறு இருக்குல்லங்க, அந்த கிணறுலாம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற இடம் சுற்றி 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 இதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு கேஸ் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது. இதுக்குள்ளே என்னத்தை கொடுக்க போகிறானுங்களோ. ஹேமர் கிடைச்சா நல்லா கேஸ் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். ஹேமர் கிடச்சிச்சு. வாவ் 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 வாவ். இந்தாச்சி நம்ம என்னாச்சு நடந்து விட்டதே. போடு போடு. ஓகே இந்த கிராணி வேறு எங்கே நிற்கன்னு தெரியல. சரி ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு காசாப்பா நம்ம ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஜம்பு. ஓகே இப்போ நம்ம டாப் ஃப்ளோருக்கு போகணும் கேஸ். போயிட்டு அங்கே 2-3 வேலை இருக்கு, அதை பண்ணி விட்ருவோம். ஐயோ கிராணி வருது. சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா. ஓகேங்க ஹேமர் வந்துட்டு மேலுக்கு நம்மளுக்கு டாப் ஃப்ளோரில் தேவைப்படும் கேஸ் ஹேமர். அதுக்கு தான் ஹேமர் எடுத்து போகிறேன். அந்த கிராணி வேறு எங்கே நிற்க மாட்டேங்குது. சரி ஓகே நம்ம போகணும். ராணி காணோங்க. கிராணி வேறு எங்கே நிற்கன்றே தெரியலங்க. சரி ஓகே தட்டி விட்டு செதற விடு. ஓப்பன். ஆஹா கிராணி வருது. ஒர்ற எப்போ கிராணி வந்திருக்கேன். ஜஸ்ட் மிஸ்டேக். ஓகே கீழே வந்துட்டோம். திருப்பி நம்ம மேலே போகணும். என்னங்க பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் வேறு தேவைப்படும் மேலுக்கு. அதில் என்ன இருக்குன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. கட்டிங் பிளேஸை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சத்தம் வேறு கேட்டுருச்சு. என்ன தான் இருக்குது. எடுத்தாச்சு கிராணி. ஐயோ நான் வருது. அப்போ நம்ம மேலே ஈஸியாக போயிடலாம் கேஸ். கட்டிங் பிளேஸும் மேலுக்கு தான் தேவைப்படும். ஓகே நம்ம மேலுக்கே போவோம். டாப் ஃப்ளோருக்கு போய் கட்டிங் பிளேஸ் யூஸ் கொஞ்சம் இருக்கி கேஸ். ஓகே இப்போதைக்கு நம்ம டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அதில் வந்துட்டு அந்த ஃப்ளாங்கை போட்டு அதுக்குள்ளே போய்ட்டு கட்டிங் பிளேஸை யூஸ் பண்ணோம். மிக கிராண்ட் வேறு வருது கேஸ். சரி அந்த கட்டிங் பிளேஸை கீழே தூக்கி போட்டு சத்தம் வேறு கட்டுறோம். இது வேறு சத்தம் கேட்டுது. கிராணி வருமா வர மாட்டேன். ஆக்சுவலி வருமான்னு தான் நினைக்கேன். எங்கே இந்த கிராணி எந்நேரம் வந்து என்னடா நான் போகிறேன். அடா போய் வந்துச்சு. ஏய் கிழவி யாரோ 10 பேர் அடித்து நான் டானா என்ன வண்டி நினச்சியாடி. நான் அடித்த 10 பேருமே டானு தாண்டி. அடியே பைத்தியேசி போ. நம்ம லைக்கில் பயம் அவ்வளோக்கு. இப்போ கட்டிங் பேஸை தூக்கி போட்டால் சத்தம் கட்டுருமே. கிராணி போகுமா போக மாட்டேங்குதா? அதெல்லாம் வரும். ஓகே ஐயோ பார்த்துருச்சு. திருப்பி வருது கேஸ். இந்த கிராணியில் தொல்லவே தாங்க முடியல. தூக்கி அப்படியே போட்டு நம்ம கீழே போயிடுவோம். ஓகே கிராணி அங்கே போயிட்டு எங்கடா அவனை காணோம் ஒன்று தேடி தெரியட்டும். நம்ம கீழே வந்துட்டு கீழே சின்ன சின்ன ஒர்க்கையெல்லாம் பண்ணிடுவோம். வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தட்டு விட்ட விடத்தை வரும் கிராணி. இப்போ நம்ம விடத்தை ஒன்று இருக்கீங்க கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அது கிடைக்குதுன்னு பார்ப்போம். பேட்லோக்கி கிடச்சிட்டு ஓகே அது விடத்தையே போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம டாப் ஃப்ளோருக்கு போவோம் கேஸ். இந்த கிராணி வேறு என்ன பண்ணுன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. இந்த கிராணியை தொல்லை தாங்க முடியலை. ஓகே பார்க்கலாம். கிராணி இப்போ எங்கே நிற்கன்னு வேறு தெரிய மாட்டேங்குது கேஸ். கிராணி கரெக்டாலே சொல்லி போட்டு வா சரியா. ஐயோ சரியா விடத்தையே ட்ராப்பை வச்சு போட்டு போய் கேஸ் இந்த கிளவி. சரி ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டக்குன பிளாங்க் இடத்த வச்சுட்டு அதில் போயிட வேண்டியதான். நன்னாரி ஓகே எடுத்துருவோம். வர்றா டக்குன்னு வர்றா சீக்கிரம் வர்றா. ஐயோ அந்த கிளவி வருது கேஸ். போடா. ஓகே வந்தாச்சு. இதை வச்சு கட் பண்ணிடுவோம். எனக்கு சேஃப்டி. ஓகே ஓப்பன் தட்டு விட்டு செத்தர விடு. பாத்தி கம்மிங் மொத்த கிளவி அதால் வர நம்ம இதால் அப்படியே ஓடிடுவோம் அலைக்கா. ஓகே சத்தங்களுக்கு திறந்துச்சு. ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா ஜகடம் ஜகடை கிடைக்கும் ஜகடை கிடைக்கும் டன் எப்படி வந்த பார்த்தீங்களா இல்லை காருக்கு. ஓகே இந்த காருக்குள்ள என்ன டக்குன்னு போய் பார்த்து வந்துடுவோம். இந்த கிளவி வாரத்துக்குள்ள. ஐயோ கீழே போட்டேன் காருக்கி. அது அப்படியே இருக்கட்டும். இந்த வச்சுட்டு வரத்துக்கு கிளவி வச்சுட்டு போட்டு தள்ளிடுவோம். ஓகே இப்போ சத்தம் கட்டி கிளவி இஞ்சாங்கேஸ் வரும். கிளவி ஒரே போடுவோம். கிளவிட தொல்லை வேறு தாங்க முடியலையா. அதனால் கிளவி ஒரே அடியாக வந்து ஸ்போர்ட்டில் போட்டு தள்ளின மாட்டேன். நம்மளோட ரூட்டு கிளியர் கேஸ். ஓகே இந்த கிளவி என்ன வருமானே தெரிய மாட்டேங்குதே. கிளவி வாடி டொக்குண்ணா வந்துருச்சு. ஓகே
போகுது இறங்க போட்டு இந்த லொக்கையும் போட்டு சூச்சை ஒன் பண்ண அவ்வளோ அங்கே கிளவிட சோழி முடிச்சு. இப்போ காரைக்கி எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக திறப்போம். ஓப்பன். மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு, வேறு லெவல். போடு இந்த மாஸ்டர் கீ டோரை ஓப்பன் பண்ணுறது கேஸ். ஓகே, இப்போதைக்கு இது இல்லை கிடையாது, பேட்டில் கீ வேணும். அது நான் கீழே அங்கே கிடக்கு, இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேட்டில் கீ இவ்வளோத்தானே போட்டேன். அண்ணாக்கி. ஓகே, இதுதான் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேமர் வேணும் கேஸ், இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஹேமரையும் ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சம்பா ஜிவ சம்பா ஜிவ ஜிவ சம்பா சம்பா ஜிவ சம்பா ஜிவ ஜிவ சம்பா கிடச்சிச்சு ஹேமர். டக்குன்னு போயிட வேண்டிய அந்த கிளவி வேறு வந்துட போகுது. ஐயோ தவறுல கீழே வந்துட்டு கேஸ் ஹேமர். ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு கிளவி வருதா காணோம். சரி ஓகே, நம்ம கீழே போவோம். காசா பணமா? ஃபாஸ்ட்டாக போட எஸ்கேப் ஆயிரும் கேஸ். எஸ்கேப் ஆயிருண்டா டேய். ஓகே ஓகே, திறந்தாச்சு. ஓப்பன் ஒரே ஓட்டம் மாடிடுவேன். டேய் ஓப்பன் பண்ணுங்கடா டேய். ஓப்பன். ஓ, அதையும் கேமராவில் ஒரு வேளை உடைக்கணுமோ? இதே ஓகே, உடைச்சி பார்த்துருவோம். இப்போ நான் உடஞ்சிருச்சு. இப்போ எஸ்கேப் ஆக முடியுமில்ல? இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே கேஸ், அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராணி எப்படி பார்க்குறது பாருங்களேன். எங்கடா போனா அவன். ஓகே பாய் மக்களே, பாய்.